தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ராமநதி ஜம்பு நதி திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என ராமநதி ஜம்பு நதி திட்ட அமைப்பாளர் ராம உதயசூரியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்காசி மாவட்ட விவசாயிகளின் 60 ஆண்டுகால கனவு திட்டமான ராமநதி ஜம்பு நதி இணைப்பு கால்வாய் திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக குற்றம் சாட்டி திட்ட அமைப்பாளர் ராம உதயசூரியன் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். இந்த திட்டம் மூலம் சுமார் 4050 ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசன வசதி மற்றும் நிலத்தடி நீர்மட்ட உயர்வு ஏற்படும். தற்போது இத்திட்டத்தின் 80% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள பணிகள் நிதி மற்றும் நிர்வாக காரணங்களால் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திறந்த வெளியில வந்ததுன்னா எதிர்காலத்தில் மண் சரிவுகளோ பாறைகள் உருண்டோடி வந்தோ விழுந்து தண்ணீர் நீர்வரத்து தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இப்போது தெரிய வருவதனால இப்போ இருக்கிற ஒப்பந்தக்காரரும் சரி, இங்கு பணியாற்றுகிற பொறியாளர்களும் சரி, இதை முன்பு போல இது ஏற்கனவே திட்டத்தில் அறிவித்ததை போல சிமெண்ட் கான்கிரீட் மூடிகளால் மூடி கொண்டு போனாதான் இது பாதுகாப்புன்னு சொல்லி அரசுக்கு தெரிவித்து ஒரு 37 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு தயார் பண்ணி அதுக்கான வரைபட ஒப்புதலும் பெற்று அரசுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில ஏற்கனவே ஒதுக்கின நிதியில 20 கோடி ரூபா ஏற்கனவே நிலுவையில் இருப்பில் இருக்கு. இப்போ ஒப்பந்தக்காரர் தரப்புல இந்த 20 கோடி ரூபாயை எங்களுக்கு விடுவிச்சா நாங்கள் இந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். அரசுகிட்ட இருந்து நிதி வந்த பிறகு நீங்கள் எங்களுக்கு மற்ற நிதியை கொடுங்க, நாங்கள் இப்போ இந்த பணியை பார்க்கோம், நாங்கள் இந்த பணியை தொடர்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தக்காரர் தரப்புல சொல்லுதாங்க. ஆனால் மேலதிகாரிகள் என்ன சொல்லுதாங்கன்னா, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் அரசு ஒப்புதல் அளித்த பிறகுதான் வேலையை பார்க்கணும்னு சொல்லி இப்போ வேலையை அவங்க சொன்னதுனால வேலை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த வேலை இப்படி நின்றுதுன்னா இன்னும் பல ஆண்டுகள் இதுக்காக காத்து கிடக்கணும். ஏற்கனவே மக்கள் பல ஆண்டுகள் காத்து கிடந்து ரொம்ப சிரமங்களுக்கு இடையில தான் இந்த திட்டம் வந்தது. இன்னும் இந்த திட்டம் நின்று போவங்க பயத்தில் மக்கள் இப்போ எங்கள் வட்டார மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்போ மன குமுறலில் இருக்காங்க, மன வெறுப்பில் இருக்காங்க. இந்த அரசு உடனே இதில் தலையிட்டு அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி ஒப்பந்தக்காரரை வேலை செய்ததுக்கான அந்த ஆயத்த பணிகளை இந்த அரசு செய்யணும். அப்படி செய்ய தவறுனா பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் போராட்டக்குழு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.